வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. குரு பயிற்சி இந்த 2026 வரப்போகுது. வரக்கூடிய மே மாதம் 26 வருது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த வருஷமாவது கிடைக்காதா அல்லது இனிமேலாவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். உண்மைதான். அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கடந்த காலம் அப்படிங்கிறது அது கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரொம்ப காலமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2015 இப்போ வரைக்கும் அப்படி தான். விடியுமா விடியுமா விடியுமான்னு எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சமாக இருக்குது. இப்போ விடியும், நாளைக்கு விடியும், நாளை மறுநாள் விடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடிய தான் செய்யுது, ஆனால் நமக்கு மட்டும் விடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வேதனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு நல்லா புரியுது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் புதிய அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, ராசி அதிபதியே குரு பகவான் தான். எப்போ உங்களுடைய ராசி அதிபதி எந்த இடத்துல போய் வலிமை பெற்றாலும் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள், செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இதுவரைக்கும் நம்ம தோற்று போயிருந்தாலும் அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், கவலைகளோடு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், காரியத்தை தோல்விகளால் கசங்கி போயிருந்தா கூட புதிய மனுஷனா ஒரு புதிய அவதாரமாக எடுத்து நீங்கள் வாழப்போகிற ஒரு ஆண்டு அப்படின்னா இந்த ஆண்டை சொல்லலாம். அதுக்கான பலத்தையும் பாக்கியத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. வாழ்க்கையை இந்த குரு பகவான் தூக்கி பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி பிடிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கை தூக்கி விடவே ஒரு ஆள் இல்லை, ஆனால் இந்த குரு கை தூக்கி விடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையையும் தூக்கி பிடிக்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீண்ட காலம் கழிச்சு கிடைக்க போகுதுன்னா அது இந்த குருபெயர்ச்சியிலிருந்து தான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சரி, அப்படி இந்த குரு பகவான் என்னத்தை தான் செஞ்சிருவாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்திருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் வந்தாலும் அவர் கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் செய்வார். அப்போ நீண்ட காலமாகவே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். இதுக்கான சாட்சியங்கள் என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிலரெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிராமாவது நகை நட்டுக்களை சேர்த்துருந்துருப்பாங்க, நகை நட்டுக்களை வாங்கியிருந்திருப்பாங்க. இதுதான் இதுக்கு சாட்சி. அப்போ நீண்ட காலமாக ஒரு நகை கூட இல்லை, ஒரு மோதிரம் கூட இல்லை, காதுக்கு போட்டுக்கிற ஒரு கம்மல் கூட இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தங்கம் பவுனை சேர்த்து வைக்கக்கூடிய, வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக பலருக்கு செய்வார். ஏற்கனவே சமீப காலமாக செஞ்சிருப்பாரு, இனிமேலும் செய்வார். அப்போ யாரெல்லாம் நகை நட்டுக்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டமோ இனிமேலும் நகை நட்டுக்கள் கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டமோ அவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். சொந்த வீடு சிலருக்கு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். சொத்தே எனக்கு இல்லைன்னு அவங்களுக்கு கையகல நிலத்தவாவது கொடுத்துருவார். என்னால் கடந்த காலத்தில் இருந்த சொத்துக்களை மீட்டவே முடியலை அப்படின்னு அவங்களுக்கு அந்த சொத்துக்களை மீட்டி கொடுத்துருவார். ஆக எந்த வகையிலையும் வீடோ சொத்து பத்தோ நகை நட்டுக்களோ இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு, சேராதவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொன்னால் அது இந்த குருபெயர்ச்சியில் தான் சேருங்க.
அதாவது குரு பகவான் சரியில்லாமல் வர்றது வந்து இப்போ 8ல் வர்றது சரியில்லாமல் வர்றதுன்னு சொல்லுவோம், 6ல் வர்றதையும் சொல்லுவோம். ஆனால் அதில் குருவை பொறுத்தளவு நிறைய விதிவிலக்கு இருக்கு. கடந்த காலத்தில் ரொம்ப நல்லாவே இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார். இப்போ நீண்ட காலமாக பயங்கர பண வசதி மற்றது எல்லாம் இருந்தால் இனிமேல் கொஞ்சம் அந்த பண தட்டுப்பாடை கொடுப்பார். ஆனால் பணத்தட்டுப்பாடுலேயே இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அவங்களுக்கு இனிமேல் பணத்தட்டுப்பாடுன்னே என்னன்னே தெரியாது. எப்படியும் வந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கி காசு பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து பத்துக்கள் இருக்கும், அந்த சொத்து பத்துக்கள் நீண்ட காலமாக விற்காமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சொத்து பத்துக்களை விற்கிறதுனால கூட காசு பணம் கிடைச்சிடும். அப்போ பொருளாதாரம்ங்கிறது மேம்படுமானா மேம்படும், கடன் காட்சிகள் தீருமானா கடன் காட்சிகள் வந்து தீரும். அப்ப நல்லது நடக்குமான்னு கேட்டா இந்த குருபெயர்ச்சியில நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து இருக்கும். அதனால இந்த குருபெயர்ச்சியவே ஒரு அனல் பறக்கும் குருபெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமா ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம் நம்ம. இது சரியில்லை, அது சரியில்லை, திருமண வாழ்க்கை சரியில்லை, மனைவி சரியில்லை, மக்கள் சரியில்லை, கணவன் சரியில்லை, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலருக்கு நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். குடும்பத்தில் உறவுகளே ஒட்டி இருந்திருக்காது, பூரா உறவுகள் பூரா பிரிஞ்சு போயிருக்கும், விட்டு போயிருந்திருக்கும். நிறைய பேர் பாருங்க, கடந்த காலத்தில் கணவன் மனைவியை டைவர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. லவ் பண்ணுறவங்க கூட பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க, லவ்வே பிரேக்கப் ஆகிருக்கும். சிலர் லவ் பண்ணியும் கல்யாணம் கூட பண்ண முடியாமலாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் பிறக்குமா பிறக்காதா? பிறக்காம போயிருமா? பிறக்கும். அப்படி பிறக்கிற காலம்தான் இது. யார் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அதுக்கு சரியான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க முன்னுக்கு நீங்க இன்னொருத்தரோட சேர்ந்து பயணிக்கிற காலம். அப்படி பயணம் பண்ற போது அவங்க வருத்தப்படுவாங்க, இப்படி ஒரு நல்ல உறவை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து குரு பகவான் வந்து கொடுத்துருவார். ஏக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 ரூபா காசுக்கு கூட பல பேர்த்துக்கு கையேந்தி நிற்க வேண்டிய நிலையெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு. இப்பயுமே ஒரு சிலர் அப்படி தான் இருக்கதான் செய்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு நல்லா புரியும். அந்த நிலைமையெல்லாம் மாறுற காலம்தான் இது. அதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு தான் குரு பகவான் வந்து 8வது ராசியில் வந்து உச்சம் பெறார். அதனால பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இந்த குருபெயர்ச்சியை வந்து நம்ம சொல்லலாங்க. அதே போல ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் தடங்கள் வரும். தடங்கள் வந்தால் விடாமல் செய்யுங்க. மறுபடியும் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நடந்துடும். ஒரு சிலருக்கு இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் இருந்தா அல்லது இந்த கல்லீரல் மஞ்சக்காமால தொடர்புடைய நோய் நொடிகள் ஏதாவது இருந்தா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நோய் நொடிகளை மட்டும் கொஞ்சம் இது உருவாக்கி விடும். அதனால அந்த நோய் நொடிகள் வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தடை தாமதம் ஏதாவது 1-2 வரும், வந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருங்க. ஆக தனுசு ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள்.